Hi ma, TN 12th Max, second chapter complex numbers la exercise 2.5 la third, fourth, fifth sum இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? third sum question என்ன கொடுத்திருக்காங்க? Which one of the points 10 minus 8i 11 plus 6i is closed to 1 plus i ன்னு question கேக்குறாங்க. சோ அப்போ closed to அப்படினு சொன்னா distance தெரிஞ்சாதானே யாரு closed இருக்கறாங்கன்னு சொல்ல முடியும். சோ அப்போ distance between two complex numbers பார்க்க போறோம். So 10 minus 8i க்கும் 1 plus i க்கும் distance formula அப்படினு சொன்னா ரெண்டு பேருக்கும் என்ன பண்றோம் difference யூஸ் பண்றோம் mod யூஸ் பண்ணி. So அப்போ ரியலோட subtract பண்ணோம் அப்படினு சொன்னா 10 minus 1 9 and imaginary-யோட subtract பண்ணோம் minus 8i minus i னா minus 9i. ஓகேவா? So இப்போ இவங்களுக்கு modulus remove பண்ணனும்னா என்ன பண்ணனும் நம்ம root of real square plus imaginary square that is equal to 81 plus 81 add பண்ணனா என்ன வரும் 162. ஓகேவா? so next இங்க என்ன பண்றோம் 11 plus 6i and 1 plus i க்கு distance formula யூஸ் பண்றோம். so ரெண்டுக்கும் difference பண்றோம் அப்படினு சொன்னா modulus 11 minus 1 mean 10 ரியல்ல subtract பண்றோம் இமேஜினரியோட subtract பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு 6i minus 1 என்ன வருமா plus 5i. ஓகேவா? so இவங்க ரெண்டு பேருக்கும் modulus remove பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா root of real square plus imaginary square that means 100 plus 25 that is equal to root of 125. எந்த value low value ma root 162 va root 125 va this is a low value therefore root 162 is greater than root 125. adana which implies போட்டுக்கலாமா therefore the point 11 plus 6i is closed to 1 plus i. Okay va? Fourth sum என்ன question கொடுத்திருக்காங்க if modulus of z equal to 3 show that 7 less than or equal to mod z plus 6 minus 8i is less than or equal to 13 ன்னு சொல்லிருக்காங்க. இத ஷோ பண்ணி காமிக்கணும். சொல்யூஷனுக்கு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம் பாருங்க. இந்த மாடுலஸ் பார்ட்ட z plus 6 minus 8i எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன பண்றோம் less than or equal to modulus z plus modulus 6 minus 8i ன்னு ரைட் பண்றோம். ஏன் அப்படினு சொன்னா since by the property modulus of z1 plus z2 is less than or equal to modulus of z1 plus modulus of z2 ன்னு triangular inequality படிச்சிருக்கோம். சோ இப்போ இங்க modulus of z னா 3 ன்னு கொடுத்திருக்காங்களா plus இதுக்கு modulus remove பண்ணனும் அப்படினு சொன்னா root of 6 square minus 8 the whole square that is less than or equal to 3 plus இங்க என்ன கிடைக்கும் 36 plus 64. ஓகேவா? சோ ஆட் பண்ணோம் அப்படினு சொன்னா ஓகேவாமா ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க இங்க ரியல் ஸ்கொயர் இமேஜினரி ஸ்கொயர் சோ ஆட் பண்றோம் அப்படினு சொன்னா 3 plus 100 ன்னு இருக்கு so that is equal to சிம்பிள் போட்டுட்டே வரலாம் பட் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்க மாட்டீங்கங்கறனால நான் அப்படியே வச்சிருக்கேன் 3 plus என்னன்னு வந்துரும் 10 வந்துச்சு இதோட வேல்யூ என்னது 13. சோ அப்ப modulus of z plus 6 minus 8i is less than or equal to என்னன்னு கிடைச்சிருக்கு 13. இத 1 வச்சுக்கலாமா நெக்ஸ்ட் என்ன பண்றோம் சேம் modulus z plus 6 minus 8i நம்ம வந்து என்ன சிம்பிள் போட போறோம் மைனஸ் சிம்பிள் போட்டு ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படினு சொன்னா whole modulus of z1 minus modulus of 6 minus 8i. சோ modulus குள்ள இங்க வந்து எப்படி நெகட்டிவ் சிம்பிள் வந்தனா நெகட்டிவா காமனா எடுத்தா modulus இருக்குனா both are என்னதான் பாசிட்டிவ் தான். இதுவும் ப்ராப்பர்ட்டி தான். modulus of z1 minus z2 is greater than or is equal to modulus of z1 minus modulus of z2 whole modulus ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? since by the property தான் இங்கேயும். சோ அப்ப இங்க என்ன கிடைக்கும் பாருங்க less than or greater than or is equal to modulus of இங்க z1 இல்ல இங்க z தான் இருக்கு நான் காமிக்கிறதுக்காக சொன்னேன். modulus z ஓட வேல்யூ வந்து givenல 3 ன்னு கொடுத்திருக்காங்க மைனஸ் இதோட வேல்யூ இப்பதானே சிம்பிளிஃபை பண்ணி 10 ன்னு சொன்னோம். சோ அப்ப இவங்கள வந்து சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க modulus of -7 ன்னு இருக்குது. modulus விட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா +7 ன்னு ஆயிடுமா therefore modulus of z plus 6 minus 8i is greater than or equal to 7. so இப்போ from 1 and 2 ல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு பாருங்களா இத அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்க 7 less than or is equal to modulus of z plus 6 minus 8i by 1 என்னது நமக்கு கண்டிஷன் less than or is equal to 13. ஓகேவா? இதன ப்ரூஃப் பண்ண சொல்லிருந்தாங்கமா என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருந்தாங்க 7 less than or is equal to modulus of z plus 6 minus 8i is less than or is equal to 13 ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருந்தாங்க. ஓகேவா? hence proved சொல்லிடலாமா? ஓகேமா
5th சம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, சேம் மாடல் தான். மாடுலஸ் ஆஃப் z வந்து 1 ன்னு சொல்லிட்டு இந்த டேர்மை ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. நம்ம மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 3 இந்த பார்ட்டை எடுத்துட்டு என்ன பண்ண போறோம், கண்டிஷன் யூஸ் பண்றோம். என்ன கண்டிஷன், இவங்க வந்து less than or equal to modulus of z whole square by the property modulus of z n வந்து எப்படி ரைட் பண்ணிக்கலாம், modulus of z the whole power n ன்னு ரைட் பண்ணலாம். அதனாலதான் ஸ்கொயர் வெளியில போயிடுச்சு. பிளஸ் modulus of minus 3 ன்னு இத பாசிட்டிவா எடுத்து பிளஸ் ஸ்பிளிட் பண்றோம் by the property. சரியா, போன சம்ல ப்ராப்பர்ட்டி சொன்னோம்ல, அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். சோ அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்க, modulus of z னா 1 ன்னு கொடுத்திருக்காங்களா क्वेश्चनல. சோ அப்ப 1 ஸ்கொயர் மாடுலஸ் வந்து அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் என்னவா தான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 4 ன்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. சோ அப்ப மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் than or is equal to 4 ன்னு இதை ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 3 கிரேட்டர் than சிம்பிள் போட்டுட்டு ஹோல் மாடுலஸ் z ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் 3, அதாவது என்ன சிம்பிள், என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம், மைனஸ் ப்ராப்பர்ட்டி. பை த ப்ராப்பர்ட்டி, which property ma, modulus of z1 minus z2 is greater than or equal to modulus of z1 minus modulus of z2 ன்னு எடுத்துக்கிறோம். so that is equal to modulus of z ஓட வேல்யூ என்னது 1 கொடுத்திருந்தாங்க. so 1 square minus here 3. so subtract பண்ணோம்னா என்ன கிடைக்கும், minus 2 ன்னு ஆன்சர் இருக்கு. மாடுலஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 2 ன்னு கிடைச்சிரும். therefore z square minus 3 is greater than or equal to 2 ன்னு இருக்கு. இதை ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சிட்டோம்னா from 1 and 2 which implies என்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு, 2 less than or is equal to modulus z square minus 3 is less than or is equal to 4. இதான அவங்க நம்ம ஷோ பண்ணி காமிக்க சொன்னாங்க. so hence proved ன்னு சொல்லிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூமா.